குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்க பிள்ளையே, இந்த மங்கள செவ்வாயின் விடியலில் உனக்கு பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அந்த நிலையை எல்லாம் முடித்து வைத்து உன் காத்திருப்புக்கான பலனை இப்பொழுது உன் முருகன் கந்தன் உனக்காக தர வந்திருக்கின்றேன். நீ பட்ட பாடெல்லாம் போதும். யார் என் வாழ்வில் இருக்கின்றார் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்காக இவர்தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை புரிய வைப்பதற்கும் அவரிடமிருந்து உனக்கு வேண்டிய முடிவை கொடுப்பதற்கும் நல்ல விஷயத்தை தருவதற்கும் தான் அவரை நான் உன்னிடம் அழைத்து வந்து இருக்கின்றேன். மனம் ஒரு மௌன போராட்டமாக இப்படி என்னை வஞ்சித்து வாட்டி வதைத்து கொண்டு இருக்கின்றதே என்று உன் மனமும் சோர்வடைந்து ஏதோ ஒரு ரூபத்தில் என் அப்பன் என் முருகன் என்னை சந்திக்காமல் இருந்து கொண்டே இருக்கின்றாரே, என் போராடும் காலம் இப்படியே தான் இருந்து கொண்டு இருக்குமோ என்று எண்ணி விடாதே. உன் மனம் புண்படுவது நான் அறியாமல் இருப்பேனாம். வாழ்வில் வரும் மாறுபட்ட கருத்துக்களால் வருத்தப்பட்ட உன் பிரச்சனைகளை தாண்டி இப்பொழுது இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கும் முடிவில் நல்லதொரு முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய். இனி வாழ்க்கையில் சலிப்பை தட்டுவது கிடையாது. ஏனென்றால் உன்னிடத்தில் யார் வருவதென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த முருகனாக நான் இருக்கும்போது நீ வணங்கும் கையுக்குள் ஒளியாய் வந்து உன்னை வெற்றியின் பாதைக்கு அல்லவா இந்த முருகன் அழைத்துச் செல்ல போகிறேன். இணையும் மனம் முருகி தவிக்கின்றாயே, நான் வராமல் இருப்பேனா என் கண்ணின் மணியே? இதோ உன் வாழ்வின் பள்ளத்திலிருந்து முன்னை மேட்டில் தூக்கி வைத்து உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் அப்பன் கந்தன் நான் வந்து இருக்கும்போது இனி உன் மனம் முருகா முருகா என்று மட்டும் சொல்லிக் கொள்ளப் போகிறது. கவனம் இல்லா செயலில் உன் மனதை நீ அங்கு அலைப்பாய வைத்து கொண்டு இருக்காதே. அத்தனையிலும் தாண்டி உனக்கான இறை பக்தியை என்னுள் தேடி கொண்டு இருக்கும்போது உனக்கான வாழ்க்கையை வரமாகவும் வாய்ப்பாகவும் நான் அள்ளி குவித்து கொண்டு இருக்கின்றேன். சர்வ நிச்சயமாக உனக்கானது உன்னிடத்தில் வந்துதான் சேரும். இப்பொழுது இருக்கும் நிலைக்கு நீதான் காரணம். இங்கு யாரையும் காரணம் காட்டி ஒரு பலனும் இல்லை, பயனும் இல்லை. நீ உன் முயற்சியிலிருந்து விலகிவிட்டு ஐயோ நான் எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து பின்வாங்கி விடுகிறேன் என்று நினைத்து விடாதே. நீ எப்பொழுது உன் வருகின்ற வினைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ அப்போதே உனக்கான நல்ல மாறுதல்கள் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்வில் நடக்கும் அனைத்தும் மகிழ்ச்சியும் இனி நீ காணப் போகிறாய். நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழப் போகிறது. யாரை எப்படி அங்கு உன்னுள் தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அந்த தேடிக்கொண்டிருப்பவரை நான் உனக்காக இப்பொழுது காண்பிக்கப் போகிறேன். யாருமே இல்லை என்று தானே நினைத்தாய்? உனக்காக இவர்தான் வரப்போகிறார், உன் ஆசைகளை நிறைவேற்றப் போகிறார் என்ற உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். என் பெயர் கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் அதிரடி மாற்றத்தை தரப்போகிறார் என்பது என்றால் அது சத்தியமான உண்மை. நான் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிவெடுத்து விட்ட பிறகும் உன் வாழ்க்கையை மாற்றுவது எனக்கு பெரிதான ஒன்றா? இதோ என் கண் மூடி முழிக்கும் இந்த தருணத்திலே உன் வினைகளை எல்லாம் என் வேலை கொண்டு அறுத்து உனக்கான காலத்தையும் நேரத்தையும் சரியாக கணித்து உனக்கு வெற்றியை மட்டும் தருவதென்று இந்த கந்தன் முடிவெடுத்து விட்டேன். அதனால் நீ எந்த ரூபத்தில் என்னை பார்த்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த ரூபத்திலே உன்னை வந்தடைந்து சகலமும் பெறப்போகும் நம்பிக்கையை உனக்குள் விதைக்கப் போகிறேன். நீ என்னை தந்தையாக பார்த்தால் நான் உன் தந்தையாக உன் அருகில் வந்து நிற்பேன். உன் துணையாக என்னை பார்த்தால் உன் துணையாக நான் வந்து நிற்பேன். உன் தாயாக நினைத்தால் உன் தாயாக வருவேன். உன் நட்பாக என்னை நினைத்து விட்டால் உன் நட்பாக நான் உன்னிடத்தில் வந்து சேர்வேன். அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. வாழ்வில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்பது போல வருகின்ற துன்பத்தை நினைத்து நீ
வீழ்ச்சியால் இங்கு வீழ்ந்து விட்டேனே என்று மனம் வருந்தாதே. யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிட்டு உனக்கான வாழ்க்கையை தெளிவாக்கிக் கொள். நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்றுதானே உன் மனதை நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இதோ சகல சுபிட்சத்தோடு உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நல்ல நேரத்தை நான் குறித்து விட்டேன். உன் பக்திக்கும் சிரத்தைக்கும் இந்த பகவான் என்ன செய்திருக்கின்றான் என்று என் மீது கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளைகளின் மனதில் நல்ல விஷயத்தை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். இனியும் உன் மனதில் உள்ளதை விட்டு விடாதே. உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு உன் முருகன் உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை அகற்றி கொண்டு இருக்கும் போது நிலை குலைந்து போன உன் வாழ்வில் பெரியதொரு புயலுக்கு பின் நிலை அங்கு அமைதி கொள்ளத்தான் போகிறது. வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே, விஸ்வரூபம் எடுத்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ நிதானமும் சாந்தமும் அடைய போகிறாய். எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று என்னை தேடி வந்திருந்தாயோ அந்த தேடியவாறே உனக்கு கொடுப்பதற்கு இந்த முருகன் துணிந்து விட்டேன். நான் உன்னருகில் நின்று கொண்டு நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்து இருக்கும் போது நீ என்னை வேலவா முருகா என்று அழைக்கும் போது என் மனம் எவ்வளவு உச்சி குளிர்ந்திருக்கிறது என்று மட்டும் எனக்கு தானே தெரியும். நீ எதிர்பார்த்து இங்கு வாழ்க்கையில் பல தடைகளை வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணி விடாதே. அந்த தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உனக்கான பாதையை தெளிவாக்கவும் உறுதியாக்கவும் உன்னப்பன் முருகன் வந்து இருக்கும் போது நீ மகிழ்ச்சியாக வாழத்தானே போகிறாய். சகித்து கொண்டே சலிக்காமல் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலை என்னவாக இருக்கும் என்று நீ நினைத்து கொள்ளாதே. பல பேரோ வெற்று போல் காகிதம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னை அங்கு இவ்வளவுதான் என்று பயன்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளையே, உனக்கான நல்லதை இந்த முருகன் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ பட்டதற்கெல்லாம் நல்ல முடிவு வந்து விட்டது. நீ கேட்டதற்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைத்து விட்டது. நீ எதிர்பார்த்த விஷயத்திற்கெல்லாம் பலன் கிடைத்து விட்டது. நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டு இருக்கும் காரியத்தில் உனக்கான வாழ்க்கையை நான் தெளிவுறச் செய்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்கும் மனம் வருந்தாதே. நீ எதை என்னிடத்தில் தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாயோ அதை உனக்கானதாக மாற்றுவதற்கு நான் வந்து இருக்கும் போது உன் மனம் ஒன்றை தெளிவாக்கிக் கொள். நீ எதிர்பார்த்த காரியம் இப்பொழுதே நிறைவேறப் போகிறது. மனம் தவமிருந்து கொண்டு இருக்கின்றது. நல்ல காரியத்தை எதிர்பார்த்து எனக்காக யார் வரப்போகிறார்கள் என்று உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த முருகனே நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கும் போது நீ எதற்கும் மனம் தளராதே. வாய் திறந்து சொல்ல முடியாத கவலைகளை மனதோடு வைத்து புழுங்கிக் கொண்டு இருக்கின்றாய். அப்பனே முருகா என்று என்னிடம் நீ சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டாலும் கண்ணீர் மட்டுமே வடித்து கொண்டு இருக்கின்றாய். இந்த நிலையையும் நான் தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி தருவது உறுதியேற்ற பிறகும் எதற்காக தங்கமே அழுது கொண்டே இருக்கின்றாய்? துணிந்து நடந்தால்தானே நமக்கான வாழ்க்கை நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும். அப்படி துணிச்சலான முடிவை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என்று சொல்லும் போதும் உன் மனம் தெளிவடையாமல் ஏன் மீண்டும் மீண்டும் குழப்பத்திற்கு உள்ளேவே சென்று கொண்டு இருக்கின்றாய்? மாற்றங்கள் வரும்போது அதை கெட்டியாக பிடித்துக்கொள். உனக்கான மனநிலையை நான் நல்லதாக இருக்கும் போது நீ எதற்காகவும் மனமருந்தி கொண்டே இருக்காதே. ஓடுகின்ற ஓட்டத்தில் நீதான் வெற்றி பெற போகிறாய். முதல் பரிசை தருவதற்குத்தான் இந்த முருகனும் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். அதன் பிறகு சற்றும் எதற்காக நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் பிள்ளையும் உன் மனதில் இருக்கின்ற நிலையை உனக்கானதாக மாற்றுவதற்கு உனக்கு ஏற்ற சூழ்நிலையாக மாற்றுவதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கும் போது உன் மனதில் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே, கலங்கின் கொள்ளாதே. வருகின்ற நிலைகள் எல்லாம் உனக்கு நல்லதாகவும் நம்பிக்கை தரும் நிலையானதாகவும் தான் இங்கு மாறப்போகிறது. எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயும் அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் இப்பொழுது நீ நெருங்கிவிட்டாய். எடுத்து வைக்கின்ற அடியில்
சறுக்கல்களும் வழுக்கல்களும் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணி விடாதே. அந்த சறுக்கல்களும் வழுக்கல்களையும் தாண்டி என் பிள்ளைக்கான புத்தியை தந்து உனக்கு வெற்றி பெறும் தருணத்தை தரப்போகிறேன். வாழ்க்கையில் அதிரடி மாற்றம்தான் நிகழப்போகிறது. என்னால் என் பெயர் கொண்ட ஒருவரால் நீ காத்திருந்த நிலைக்கு மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, நல்லதுதான் நடக்கப் போகிறது. உனக்கானது உன்னை வந்து சேரப்போகிறது. விரும்பியதை விட்டு விடாதே. யாம் இருக்க பயமேன்.